சர்வ வல்லமுள்ள தேவனை நான் துதித்து வணங்கி இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை வருகிற புது வருடம் இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி இந்த விழாவினுடைய கருத்துக்களை ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்படி நான் உங்கள் முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக சேர்மன் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பூதலிங்கம் பிள்ளை அவர்களை வாழ்த்துக்களை, பிரின்ஸ்பால், வைஸ் பிரின்ஸ்பால், ஸ்டாஃபுகள், இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது உலகம் எங்கும் சிறப்பிக்கப்படுகிறது. அரபி நாடுகளிலே நான் வேலை பார்த்துருந்தேன். அபுதாபியிலே நான் ஒரு 10 வருஷத்திட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன். எல்லா இடங்களிலேயும் இந்த கிறிஸ்து பிறந்த இந்த பண்டிகையை கொண்டாடுகிறதை நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல கூட நீங்கள் வந்திருக்கிறீங்க. இது ஒரு நல்ல அன்பின், கிறிஸ்துடைய ஒரு அன்பு. நீங்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இருந்த இறை வழிபாடும் கிறிஸ்து பிறந்த பின்பு இந்த இறை வழிபாடும் நேரே மாற்றம். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகிக்கப்பட்டவர். அப்படி என்றால் வேதனையிலையும் சோதனையிலையும் ஏழ்மையிலையும் பாவத்திலையும் இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் செய்கிற அவருக்கு பேர் கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர். இயேசு என்றால் பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுவிக்க வல்லமை உள்ளவர். இன்றைக்கி தவறு செய்யாத மனுஷர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. பொய் சொல்லாத மனுஷர்களை காண முடியாது. பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் எல்லா நல்லொழுக்கமான பிள்ளைகளை பார்க்க முடியாது. எல்லா மனுஷரிடத்துலையும் இந்த இரத்தம் சம்பந்தமான எல்லா மனுஷரிடத்துலையும் பாவம் குறைவு இருக்கிறது. அதனால் பாவம் செய்கிற மனுஷன் பாவத்தில் மரித்து பாதாளத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்கு தேவனே மனுஷ சாயலாய் வந்து அவர் மனுஷனுக்கு இரட்சகராய் வந்தார். இயேசு என்றால் பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் என்று பெயர். பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் என்று பெயர். அப்படி என்றால் நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. ஏனென்றால் அந்த பெயருடைய அர்த்தம் அங்கே சொல்லப்படுகிறது, அவர் தம் ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்கள் ரட்சிக்கிறவர் என்று அந்த இயேசுவுக்கு அர்த்தத்தையே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே என்று நீங்கள் கூப்பிட்டால் கிறிஸ்தவர்கள் எத்தனையோ நேரம் டெய்லி சொல்லுவாங்க. அது எங்கள் பழக்கம், அது வாய்ப்போச்சு. ஆனால் இந்த பண்டிகையில் கலந்து கொண்டு, இந்த பண்டிகை ஒரு அன்பின் பண்டிகை, ஒரு சமாதானத்தின் பண்டிகை. எனக்கு வாஜ்பாய் அவர்கள் நல்லா பிடிக்கும். வாஜ்பாய் அவர்களை பிடிக்கும். ஒரு கிறிஸ்துமஸுக்கு அவர் ஒரு வாழ்த்துரை எழுதியிருந்தார். உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படி எழுத முடியாது. அபுதாபியிலேருந்து கல்ஃப் நியூஸில் வந்துச்சு. அவர் ஒரு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து முன்னால் இங்கே பிரைம் மினிஸ்டராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் எழுதியிருந்தது. நான் ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் படித்தேன், நான் கிறிஸ்துவை நன்றாக அறிந்திருக்கிறேன், அவருடைய பிறப்பினால் என்ன வந்துச்சு, அது ஒரு அன்பின் பண்டிகை என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தெரியுமா, நான் உம்மையை மகிமைப்படுத்துகிறேன். அப்படிதான் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தோன்னே தெரியும், இந்த பண்டிகை அன்பான பண்டிகை என்பதற்கு அவங்க ஒரு அடையாளம் பாருங்க. இது வித்தியாசம் இல்லை. எல்லாரும் நம்ம ஊர் ஒரு சமுதாய நல்லிணக்கம். கிறிஸ்தவர்களானாலும் சரி, முஸ்லீம்களானாலும் சரி, இந்துக்களானாலும் சரி, இன்றைக்கி ஒருவர் விளைவினப்பட்டிருந்த மாறி மாறி தூக்கக்கூடிய ஒரு நல்ல நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல ஐக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நம்ம அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்தில் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடும்படி வந்திருக்கிற நீங்கள், இந்த கிறிஸ்து என்றாலே அந்த அன்பினால் நீங்கள் ஆதரிக்கப்படணும். எல்லாருக்கும் அன்பு அவசியம். சில பிள்ளைகளிடத்தில் கேட்டால், என் பெற்றோருடைய அன்பு எனக்கு இல்லை, என் சகோதரருடைய அன்பு எனக்கு இல்லை என்று அதே கேள்வியை திருப்பி கேட்டால், நீ யாரிடத்தில் அன்பு செய்த? உன் பெற்றோரிடத்தில் அன்பு செய்தியா அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளை என்ன சொல்லும்? என் பெற்றோர் எனக்கு நேசிக்கலை, எனக்கு பெற்றோர் எனக்கு நன்மை செய்யலை. நன்மை செய்யாமலாம் உங்களை படிக்க வைக்கிறாங்க, வளர்த்தாங்க, இவ்வளோ ஆதரித்தாங்க, உங்களுக்கு எல்லா நன்மைகளை செய்திருக்கிறாங்க. எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ளணும், அன்பு எல்லாருக்கும் அவசியம். ஆனால் அந்த அன்பு உங்களிடத்தில் இருக்குமானா அதை நீங்கள் வெளிப்படுத்தணும், பிறடத்தில் வெளிப்படுத்தணும். கிறிஸ்து அதை வெளிப்படுத்தினார். நாங்களும் அதுதான். எங்களிடத்தில் வேறு அன்பு இல்லை. எங்களை திட்டுவாங்க, ரோட்டில் திட்டுவாங்க, தூஷிப்பாங்க. நான் ஒரு நாள் பஸ்ஸில், நான் அன்றைக்கு எனக்கு காரு பைக் ஒன்றும் இல்லை, நான் அபுதாபியிலேருந்து வந்து அந்த ஊழியத்தில் இறங்கின டைமில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நான் பஸ்ஸில் ஏறினோடனே ஒரு மனுஷன் அந்த பைபிளை வச்சுருந்தேன், இது மாதிரி வேறு பைபிளை வச்சுருந்தேன். என் பைபிளை கண்ட உடனே அந்த ஆள் என்னை தூஷிக்கிறார். ஆனாலும் சில நாட்கள் கழிந்து, சில வருடம் கழிந்து அந்த ஆள் என்னை வணக்கம் சொன்னார். ஏனென்றால் என்னுடைய ஜீவியத்தை அவர் பார்த்தார். என் ஜீவியத்தை அந்த ஆள் பார்த்தார். அந்த பார்த்து அந்த ஆள், அந்த மனுஷன், என்னை தூஷித்த மனுஷன் என்னை கனப்படுத்தினார். நீங்கள் உங்களிடத்தில் அன்பை, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை, இந்த புத்தாண்டு விழாவை நீங்கள் கொண்டாடுகிற நீங்கள் உங்கள் அன்பை உங்கள் கூட படிக்கிறவங்களிடத்தில், உங்கள் பெற்றோருக்கு நிலை செய்யுங்க. பைபிளில் என்ன எழுதியிருக்கின்றால், தன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. புதிய ஏற்பாட்டில் 4 இடத்துல இருக்கிறது. 10 கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தாயும் தகப்பனையும் பழைய ஏற்பாட்டில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாதவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி சொல்லலை. என்ன எழுதியிருக்கின்றால், உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணு அப்படின்னு எழுதியிருக்கிறது. அப்போ நீங்கள் உங்கள் பெற்றோரை கனம் பண்ணினீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. நீங்கள் போகிற இடத்துல சாட்சிகளாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் பெற்றோரிடத்தில், உங்கள் கல்வி தருகிற உங்கள் ஆசிரியர்களிடத்தில் நீங்கள் அன்பு காட்டுவீங்க. நிச்சயம் அது உங்களுக்கு வாசனை உண்டாகும், அது உங்களுக்கு புகழ்ச்சியை உண்டாக்கும், அது உங்கள் தலைக்கு எண்ணெயாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியில் இப்படி எழுதியிருக்கிறது. ஆண்டவர் இப்படிப்பட்ட மதிக்கிற நல்ல குணம் உள்ளவனுக்கு தேவன் என்ன சொல்லியிருக்கன்னா, நீ என் கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமா இருப்ப அப்படின்னு இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய கையில் ஒரு மனுஷன் அலங்காரமான கிரீடம், ராஜமுடியாக, ஒரு ராஜாவுக்கு கூட நீங்கள் ஒப்பாக இருக்கக்கூடிய அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்குமா? அப்படி நிச்சயமாக நீங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பை, இந்த புது வருடத்தை இந்த காலேஜில் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த ஐக்கிய இந்த பண்டிகை விழாவுக்காக நான் துதிக்கிறேன். இந்த காலேஜுக்காக துதிக்கிறேன். இந்த காலேஜில் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, இந்த காலேஜ் பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் இந்த காலேஜில் நான் ஒரு ஐக்கியமாகவே இருந்து வருகிறேன். இந்த காலேஜ் இன்னும் நூற்றாண்டுகள் கிறிஸ்து வருத வரைக்கும் இந்த காலேஜில் உள்ள ஸ்டாப்புகளும், இங்கே இருக்க படிக்கிற பிள்ளைகளும் நீங்களும் நீடித்து வாழும்படியாக நான் உங்களை வாழ்த்தி, நான் இந்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்தி என் உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். Thank you, sir, for your divineful speech of the day.